திருப்பத்தூர் அருகே திருவிழா நடத்த பாதுகாப்பு வேண்டியும் பிரிவினை செய்யும் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கிராம மக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கருங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ பரணாச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலானது 400 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. இத்திருவிழாவிற்காக கிராம மக்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மாத கடைசி வாரத்தில் விரதம் இருந்து இவ்வூரில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்கு சென்று மார்கள் என்று அழைக்கப்படும் செடி கொடிகளை சேகரித்து வந்து அதன் மூலமாக கட்டிடம் போன்ற மாதிரி வடிவில் கோவில் வடிவமைக்கப்பட்டு அதில் மின்சாரமின்றி தீப்பந்தத்தை மட்டுமே விளக்காக வைத்து மிகவும் பக்தியோடு கொண்டாடப்பட்டு வருகின்றது. மேலும் இவ்விழாவிற்காக அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் ஆதி திராவிடர் நகரத்தார் மற்றும் இங்கு வசிக்கக்கூடிய ஏனைய அனைத்து சமுதாய மக்களால் ஒற்றுமையோடு நடத்தப்பட்டு வருகின்றது. இப்படி நடைபெறும் இத்திருவிழாவில் இருவர் பிரச்சனை செய்வதாக கிராம மக்கள் ஒன்று கூடி திருக்கோஷ்டியூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில், கடந்த சில ஆண்டுகளாக விழா காலங்களில் இக்கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் மற்றும் செந்தில் ஆகிய இருவரும் பாரம்பரிய முறைக்கு மாற்றாக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் கோவில் நிர்வாகத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒற்றுமையோடு வாழும் எங்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் திருக்கோஷ்டியூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரிடமும் மனுக்கள் அளித்துள்ளோம். எனவே சாதி மத பேதமின்றி ஒற்றுமையோடு இருக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை சீர்குலைத்து இடையூறு தரும் இருவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுவித்தனர். பங்குனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை எதுவோ அதுதான் திருவிழா. அதுக்கு முதல் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாள் வைப்பாங்க. நாள் வைக்கையில் எங்கள் சமுதாயத்தில் ஆதி திராவிடத்துலேருந்து 7 ஆம்பளை ஆள் 7 பொம்பளை ஆள் நியமிப்பாங்க. அது ஒரு வருஷத்துக்கு தான். இந்த வருஷத்துக்கு 7 பேர்னா அடுத்த வருஷத்துக்கு 7 பேர். 7 ஆம்பளை ஆளுங்க அவங்க இப்படி போகிறாங்களோ வெள்ளை வேட்டி கட்டிட்டு போகலாம், மஞ்சள் வேட்டி கட்டிட்டு போகலாம், அவங்க விருப்பம். ஆனால் 7 பெண்களும் கட்டின கணவருடைய தாலியை தவிர எங்கள் உடம்புல தங்கம்ங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அது கோயிலுடைய ஐதீகம். இன்றைக்கு நேற்று இல்லை, 400 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இதனுடைய பாரம்பரியம். கிராமத்தில் இருக்கிற அத்தனை சாதிக்காரனும் இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். நாங்கள் இசையில் ஆதி திராவிடர் மட்டும் நாங்கள் கொண்டாடல. எத்தனை சாதி இருக்கிறாங்களோ அத்தனை சாதி. ஒவ்வொரு தெருவுக்கு 2 பேர் கணக்கு வைக்கிறாங்க. அது நகரத்தாரில் தான் இதுலடைய முன்னாடியே இருக்குது. அவங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு அவங்க பாதுகாப்பு. இந்த திருவிழாவை படத்த விடா பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று மணிவண்ணே, 2வது செந்தில். இவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி சமுதாயத்தில் இருக்கிறவங்களை மட்டும் இல்லை, கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களையும் பெண்களையும் திருவிழா இதே மாதிரி பண்ணி ஒரு 10 வருஷமா எங்களை திருவிழாவை நடத்த விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட கோரிக்கை வச்சோம். அவங்களுடைய பேச்சைத்தான் கேட்குறாள். சமுதாயத்தில் உள்ளையோ கிராமத்தில் இருக்கிற பேச்சை கேட்குறாள். இவங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வெளியில் வரோம், நாங்கள் திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பாண்டி மீனாள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா. எங்கள் ஊரில் 400 வருஷமாக ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு 2 வருடம் பூரா ஒரு மணி திருவிழா நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்தே நடத்துகிறோம். இந்த ஜாதியில் இல்லை, ஒழுங்காக நடந்துக்கிற. ஒரு 10 வருஷமாக அந்த மணிவண்ணனும் வெளியூரை சேர்ந்த செந்தில் வரும் சேர்ந்து கோயில் நிர்வாகத்தை கைப்பற்ற பார்க்குறாங்க. மெயின் அவங்களுக்கு அந்த இது கோயில் குடிசை கோயில். இது கிராமத்துக்குள்ள கட்டடங்களும் கிடையாது, கரண்ட் வசதி இருக்காது. கோயிலுக்கு பூட்டு கதவா எதுவுமே இருக்காது. காட்டுக்குள்ளே இருக்கும், எப்போவுமே திறந்து இருக்கும். ஆனால் அதை பூஜை பண்ணுறது ஆதி திராவிடர் சேர்ந்த நாங்கள் தான் அதை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற கிராமத்தில் மற்றவங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. வேளாளருக்கு சிலை பண்ணுவாங்க, நாமதர் வேலை பண்ணுவாங்க, நகரத்தாரவு கணக்கு பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அனைத்து சமுதாயம் சேர்ந்து தான் நாங்கள் திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் கொலைப்பட்டி பண்ணி விடுறது, ஒருத்தர் அப்படி பிரித்து விடுற மாதிரி. எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். பாதுகாப்பு கேட்டு ஒவ்வொரு உடம்பும் இதே இருக்குது. நிரந்தர தீர்வு காணணும்.